மறக்காமல் லைக்கும் அது பக்கத்துலேயே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்துருங்க நண்பர்களே. கொஞ்சம் மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்கள். என்னை தொட்டு பிடிச்சி ஓட வைக்காத, சொன்னா கேளு, நீயா வந்துரு. எப்படியும் அவனை விட மாட்டேன். எதுக்கு இந்த ஓட்டம்னு கேட்க, என்னை பத்தி தெரியும். நீ ஏன் கிட்ட வந்து சரண அடைஞ்சிரு. அதெல்லாம் முடியாது. நீ இப்படி பேசி பேசி எனக்கு உஸ்பேத்துல நான் என்ன பண்ணுவேன்? நீ ஓடனாலும் முடியாது. கொக்கி மேல போட்டிருக்கேன், அவனுக்கு எட்டாது. என்னங்க இயக்கம்லாம் பெருசா இருக்குது. அந்த இயக்கத்தை அத்தை முன்னாடி வந்து எங்க பாப்போம். அந்த இயக்கத்தை நானும் உத்து பாப்பேன்ல. அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொல்லுன்னு கொல்ல மாட்டேங்கியா? நான் ரெடியா இருக்கேன், வந்து கொல்லு பாப்போம். கொல்லுடி, முட்டு முட்டு ரெடியா இருக்கேன் நான். வா. அது வேற ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி தாகமாவே இருக்கு. ஆமா, இதுவும் ஒரு வகை தாகம் தானே. இந்த பேச்சு சவளக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. என்ன மரியாதையா விட்டுருங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல, குடும்பத்தை வெளிச்சம் போட்டு கட்ட போற. என்ன பண்ணாலும் தெரியுது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும். ஐயோ, மழை வேற வந்துச்சுன்னா போன நனைஞ்சு போயிருமே. வாயண்டி வந்துடுறேன். செல்லு தங்கல, கட்டி தங்கல. வாமா தங்கட்ட மாமா. உலகத்துல தாங்க வைக்கிறவா நீ ஒத்தி தம்பி. பாவமா இல்ல, ஈவர்க்கம் இல்ல. ஒன்னே ஒண்ணு கூட நான் உன்னை விட்டுருவேன்னு சொன்னீங்க. ஒண்ணுக்கு ரெண்டா கொடுத்தேன். அது ஓன் தப்பு. நான் உன ஒண்ணு தானே நச்சுன்னு கொடுக்க சொன்னேன். நீ ரெண்டு கொடுத்து உஸ்பேத்தி விட்டுட்ட. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அதான் சொன்னதை விட்டு சுரக்க கொடுக்க கூடாதுன்னு சரி. நீங்க எப்படியும் ஒண்ணுக்கு அப்புறம் ரெண்டாவது கேப்பின்னு நினைச்சு நானே ஒண்ணு குட்டி கொடுத்தேன். இப்ப பாரு, என்னால இப்ப இருக்க முடியுதா? இருக்க முடியாது. சரி, போனா போட்டோம். அத்தானுக்கு ஒடி வந்து அத்தான அப்படி கட்டி பிடிச்சி இறுக கட்டி பிடிக்கணும். அப்படியே என் நெஞ்சில, என் கண்ணத்துல எல்லா பக்கம் கொடுப்போம். கொடுத்த என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். இல்ல, கொடுத்தாதான் நான் கொக்கி திறந்து விடுவேன். அவங்க தள்ளியே நிக்கா பாரு, பக்கத்துல வரலான்னு பாரு. வர மாட்டேன். நீ வரலன்னா நான் விட மாட்டேன். ஏன் வந்து கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்லது. அப்படித்தான் அப்படித்தான். வா வா வா. ஒண்ணுதான் கொடுப்பேன், அப்புறம் விட்டுறணும். மேல கொக்கி திறந்து விட்டுறணும். கொக்கி மேல வைக்கிறது எவ்வளவு சௌரியமா போச்சு பத்தியா? நான் கட்டியே பிறந்துட்டேன். கிளி மாதிரியே பேசுற, கிளி மாதிரி. சரி சரி, நான் ஒண்ணு பண்ண மாட்டேன் சரியா? ஏன்னா நான் களத்துல இறங்கன்னு வச்சுக்கேன், அது இன்னும் 2 நாள் ஆனாலும் திறக்க மாட்டோம். அது வேலை மாதிரி போயிடும். அதனால நீயே ஒடி வந்து அத்தான் அப்படின்னு சொல்லி கொட்டி பிடிச்சி நாடிலாம் கொடுப்பிய. அப்படி கொடுப்போம். என்ன விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க. இல்லடி, அது எப்படி விடாம இருப்பேன்? நீ எவ்வளவு ஆர்வமா இருக்க செல்ஃபி எல்லாம் எடுக்கிறதுக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருவேன். செல்ஃபி தானே எடுத்துட்டு இருக்கா? சரி சரி, ஒடி வா பாப்போம். நான் கிட்டே நிக்கம்ல. சரிம்மா சரிம்மா, ஓடி வந்து கட்டி இப்படி பாப்போம். எப்படி போதும்? என்ன வேணும்? கதை திறந்து விடுங்க, நான் போறேன். இப்படி இருப்போம், நல்லா இருக்கு. என்னங்க என்னடி, நீ நெஞ்சில் சாஞ்சிருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இப்படியே இருந்துடணும்னு தோணுது. ஐயோ, மழை வந்ததுன்னா போன் நினைஞ்சிருமே. எங்க இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்துல மட்டும் வந்துடட்டா? உன்னதானே பிடிக்க முடியும் விட்டுட்டோம்னா. சரி, போயிட்டு சரி பண்ணிட்டோம். இங்க பாரு, இங்க பாரு, இந்த முகத்தை பாரு. பாக்கத பாரு, அழகு போல பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஆமா, அது எப்படி எனக்கு வந்து பிறந்திருக்கா? பொறக்க வச்சிட்டீங்க. சரி, சீக்கிரம் வந்துடணும். வெயிட் பண்ணு. சரி, 1/2 மணிக்கு வந்துடுறேன் சரியா? அப்படியே சாயங்காலம் அப்பா பார்த்துட்டு அப்படியே வெளியில போயிட்டு சாப்பிட்டு வரலாம். ஆமா, நம்ம அப்படியே வெளியில போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். போயிட்டு. ஆமா ஆமா, இப்ப மட்டும் நல்லா கொடுப்போம். ஓ சிரிப்பா பாரு, குழந்தை சிச்ச மாதிரி. பாய். சேட்டை கொடியா இருந்தா நல்லதா இருக்கு. ஓடுறால, அவளையும் கட்டி போட முடியாது. ஓடுற வயசு நல்லா இருக்கு. கூட இருக்கிறது நல்லா இருக்கு. சரி, கொஞ்சம் வெண்ணி வச்சு மேல ஊத்திட்டு வருவோம். இது
எப்படி எடுக்க அவ்வளவு உயரத்துல கிடக்குது. எடுத்துடலாமா? எடுக்கிறதுக்கு ஒரு கம்பு எடுத்துட்டு வருவா. ராணி பேவுல எங்க போச்சுன்னு தெரியலையே. எட்டி ராணி! அவ மதியம் அவ வீட்டை ஹோம் டூர் போறணும்னு வீட்டை கிளீன் பண்ண போயிட்டான்னு நினைக்க. இது எப்படி எடுக்க? எப்பா! எப்பா! தங்களுக்கு எதுக்குமா? என்னமா? அது மேல விழுந்துட்டுப்பா. என்னமா? மேல பாருப்பா. இது அந்த மாணிக்க போய் வாங்கி கொடுத்தது என்ன? ஆமா. உலகத்துல இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொன்னா அங்க கிடக்கு. நானே போட்டேன். நீ தான் போட்டியா? அங்க எதுக்கு போட்ட? எதுக்கு போட்டுட்டேன்பா. எப்ப கேள்வி கேட்காதப்பா. அது எடுத்து கொடுப்பா. அதுதான் ஆனா இருக்க மாதிரி இருக்கு. இன்னுமா ஆனா இருக்குதா? ஆமா, அந்த ஆனா தானே இருக்கு. ஏப்பா உனக்கு அவ்வளவு அழகா கண்ணு தெரியுதப்பா. சின்ன வயசுல எனக்கு சோடா புட்டி போட்டு விட்டுட்டாவ. கிட்ட பார்வையும் இல்ல தூர பார்வையும் இல்ல. இப்ப நிஜமாவே அது ஆன்லயாப்பா இருக்கு. ஆமா தங்கம். ஒருவேளை கண்ணடியில பிரச்சனை இருக்குமோ எனக்கு? இப்ப என்ன அங்க இருந்து எடுக்கணும் தானே? இல்ல சாரணே. இப்ப அது கம்பச்சு எடுப்பா. அது உடைஞ்சிட கூடாது. போன மாட்டிட்டு இருக்கல்ல. சரி இரு, நான் அப்ப எடுக்க முடியலன்னு பாக்க. பயிரல எங்க? மொட்டை மாடல கிடந்தானுவ. சரி இரு, நான் எடுத்து தரேன். இங்க வா, நீ அப்பா கிட்ட வா. இப்ப தூக்க பார்க்கல. இதை எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஓட்டமா வந்தாலும் சிரிப்பா பாரு. பாத்துட்டு ஆமா ஆமா குரமணி போட்டு பார்த்தத பாரு. அது ஆனா இருக்குன்னு நினைக்கிறேன் பாரு. இது எடுக்கிறதுக்கு அப்பா பண்ணு கூப்பிட்டு நீ இல்ல கிங்ஸ்லி சொல்லுண்ணா. கம்பெனி அடிக்க கொஞ்சம் போயிட்டு வரியா? சரிண்ணா. எதுவும் அவசரமா? 4 கிலோ வருது. நான் இப்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் படுத்து நிக்கலாமான்னு பார்த்தேன். சரி நான் குளிக்க போறேன். குளிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். சரி நீ என்ன குளிக்கலையா? இல்ல குளிச்சுட்டு கிளம்புறேன். சரி ஓய். பாக்குற பத்தியா வேற எங்கேயும் போயிடாதுன்னா நான் கம்பெனி அடிக்க போயிட்டு மதிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன். நான் வீட்டுல தானே இருக்கேன். நீ போ. சரிண்ணா குளிக்க போறேன். குளிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். போனமா எவ்வளவு நாசுக்க கூப்பிடுதாவ. தங்கப்புல வா. அப்ப ஒரு தூங்க கிட்டா எனக்கும் தூக்கமா வருது. வேலை இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இல்ல சாரோன் என்ன இல்ல புள்ளங்க தான் நிக்கா பாத்துக்க. நான் செத்த தூங்கிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கு. எல்லா பொருளும் இங்கதான் இருக்கு. இன்னைக்கு வீடியோ எடுத்து போட்டுற வேண்டியதுதான். இப்ப உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டுப்பா. இப்ப என்ன தூக்க வா. இப்போ அங்க பாருப்பா. அது போட்டோ எடுக்கியா இல்ல என்ன பண்ணுதா? அத உத்து பாருப்பா. உத்து பார்க்கணுமா? நம்ம மூஞ்சி தான் தெரியுது. தெரியுதுல. இல்ல அண்ணன் கூப்பிட்டு இருந்தான். நான் கீழே இறங்கி போறேன். அண்ணன் தூங்கணும்னால நான் கீழே போயிட்டு வரேன். என்ன அவன் இப்ப மேல ஏறி வருவா பாரு. யாம்ல கையில வச்சிருக்கல அதை வச்சு என்னமா பண்ணுதா? என்ன பண்ணான்னு தெரியல. காலையில சுத்தி சுத்தி வர அதை வச்சுக்கிட்டு என்னன்னு தெரியல. சரி எதுக்கும் நான் புள்ளைய போய் பாக்க கீழே போறோம்ல. இல்ல சாரான் வர நான் கீழே தான் வரேன். இல்ல வண்டி எடுத்து வெளில போவா. இல்ல புள்ளைய பாக்கணும். கவினை கூட்டிட்டு போ. இல்ல கவின் வண்டி எடு. வர நம்ம 2 பேரும் தான் தெரியும். சுத்தி எடுப்பா போ. நீதாப்பா சூப்பர். இப்படிதான் சொல்லணும்ப்பா. ஆமாமா இப்படிதான் சொல்லணுமா? சுத்தி எடுப்பா போது தெரியல பாப்போம். இருப்பா நான் காட்டுறேன். இப்ப அவன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டுப்பா. இதுக்கு மேல எங்க காட்ட? சரி நீ நான் சேர்ந்து கொடுப்ப போடியா. இப்ப ஏதாவது பேசுப்பா. என்ன பேச? ஏதாவது பேசுப்பா. அப்பதான் ரெக்கார்ட் ஆகும். என்ன பேசுற? திடீர்னு பேசணும். என்னத்த பேச? என் பேரு ஜானு செம்பலிங்க வம்சம். அப்படி நீ ஏதாவது பேசுப்பா. அவ்வளவுதானே. நான் செம்பலிங்கம் கோட்டையில இருந்து ஜான் பேசுறேன். கரெக்டா பேசுறேன்ப்பா. சூப்பர்ப்பா. இது என் தங்க புள்ள. என் ஒரே ஒரு புள்ள, பொம்பளை புள்ள, என் செல்ல புள்ள, என் வாரிசு, என் தங்க குட்டி, என் செல்ல குட்டி. யார ஒருத்தரையும் சொல்லிக்கலாம் ஒண்ணும் இல்ல. இதுதான் என் தங்க புள்ள பத்துக்காங்க. சொல்லும் போல பேசுவோம். என் புள்ள என் உசுரு. இப்ப நம்ம வீட்டுல யார் இருக்குன்னு சொல்லுப்பா. அவங்கள இருக்கு சொல்லிக்கிட்டு ஒண்ணு மட்டும் சொன்னா போதும். யார் தங்க புள்ள? சார் அவன் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றான். கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னானா?
அவன் கதையை முடிச்சிட்டு கையெழுத்த வாங்கிட்டு வா. அவனை எப்படி எப்படி கதையை முடிச்சிங்க வீடியோ எனக்கு வேணும். ஓகே பாஸ். சும்மா தாறுமாறா இருக்கணும், வெறித்தனமா இருக்கணும். இந்த வீரபாண்டிய பகச்சுக்கிட்டா என்ன ஆகணும்னு மரணத்தை அவன் கண்ணு முன்னாடி காட்டணும். மரண பயத்துல அவன் கண்ணு ரெண்டு வெளியில வரணும். அப்படி காட்டணும் மரண பயத்துல. இந்த வீரபாண்டிக்கே கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால. இங்க மட்டும் இல்ல, 8 தேசைக்கும் இந்த வீரபாண்டியோட பேரை கேட்டா பச்சை புள்ள கூட பயப்படணும். பயத்துல தொட நடுங்கி போகணும். அவனை கொண்டு காலு கீழே கொண்டு போடு. ஓகே பாஸ். கொஞ்சம் தள்ளு. அதுல கொஞ்சம் வாலிமா கூட்டு. ஓகே பாஸ். தங்கப்புள்ள இரு இரு, அப்பா புடிச்சுக்கிறதா, இரு இரு. இது என் தங்கப்புள்ள, இது என் வயிறுப்புள்ள. இங்க பாரு, ஏதாவது ரெக்கார்ட் ஆகுத மாதிரி இருக்கு பாரு. இல்ல தங்கம், அங்க பாரு, ஏதோ ரெக்கார்ட் ஆகுத பாரு. வீடியோ எடுக்கா. சரி, இது என் தங்கப்புள்ள, என் கிளி புள்ள. என் தங்கப்புள்ள பேரு இசை. அவர் குரல் என் குரல் மாதிரி இருக்குல்ல. நான் சொல்லணும்னு நினைச்சேன் பாஸ். இது லைவ் தானே? ஆமா பாஸ். இது எங்கிட்ட வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இருங்க பாஸ், நான் செக் பண்றேன். அவருக்கு என்ன மாதிரியே இருக்காருல்ல? குரல் மட்டும் இல்ல பாஸ், அவர் பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி தான் இருக்காரு. தாடி வச்சா உங்களை மாதிரியே இருப்பாரு பாஸ். அது அந்த பொண்ணு, எனக்கே அந்த பொண்ணை பார்த்தா பார்த்துட்டே இருக்கும் போல் தோணுதே பாஸ். காதல் கீதல் ஒரு பொண்ணை பார்த்தா காதல் மட்டும் வரமாட்டேன். சாரி பாஸ், அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ ஃபீல் வருதுன்னு சொல்ல வந்தேன். அது குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. ஈவரக்கமே இல்லாம போட்டு தள்ளுற பாஸ் மாதிரியா ரசிக்கிறாரு. இந்த லைவ் எங்க இருந்து வருது, எப்படி வருது, யார் கொடுத்துட்டு இருக்கா, இது எங்க தேசத்திலிருந்து வருது, ஏதா டீட்டெயில் எனக்கு வேணும். ஆக்சுவலி இந்தியா மாதிரி இருக்குல்ல. எஸ் பாஸ். அப்போ இது எப்படி மலேசியாவுக்கு வருது? லைவ் போட்டா எல்லா தேசத்துக்கும் வரும் பாஸ். ஓ, எனக்கு அந்த லைவோட எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். இன்னும் 1 ஹவர்ல என் டேபிளுக்கு வந்திருக்கணும். இந்த லைவ் அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும் பாஸ். முக்கியமான மீட்டிங் இருக்கு பாஸ். எல்லா மீட்டிங்கும் கேன்சல். நீ கிளம்பலாம், நான் லைவ் பார்க்கணும். இந்த லைவ் முடியதுக்குள்ள அந்த லைவ்ல அத்தனை டீட்டெயிலும் எனக்கு வந்திருக்கணும். இது எந்த தேசம், எந்த ஊரு, எல்லாமே எனக்கு வந்திருக்கணும். அவங்கள யாருங்கிற டீட்டெயில் எல்லாம் எனக்கு வந்திருக்கணும். ஓகே பாஸ். இதை எடுத்து இவர் என்ன பண்ண போறாரு? கிளி மாதிரி பேசுதே. இல்ல சாருடு, நான் புள்ள வர பாத்துக்க. சரி, உள்ளே கண்ணன் கத்துமா பாரு, நாட்டுக்குள்ள நின்றாதா. என்னமோ பண்ணுத போ. என் தங்க புள்ளல, என் செட்ல புள்ளல. குரங்கில் இருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, சந்தேகம் தீர்ந்தது. ஒண்ணா கேலி குஞ்சி. ஆகா, சர்க்கஸ் கட்டலாம் போலுக்க. லைவ்ல காட்டிரோம். இப்பொழுது நீங்கள் மனித குரங்கை பார்க்க போகிறீர்கள். என்கிட்ட ஓத வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. நீங்களும் கொரிலாவும் பக்கத்துல நின்னீனா நீங்க தான் ஜெயிப்பீங்க, தெரியுமா? தெரியாது. தெரியும்னு சொல்லணும். அப்படியே சொல்ல முடியாது. பொறாம. நீ என்ன குரங்குன்னு சொல்லுவ, நான் அதை ஒத்துக்கணும். அதுல என்ன சந்தேகம்? வேணா நான் கொரிலாவை கூட்டிட்டு வரேன். ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் மட்டும் இருக்கட்டும். நான் இந்த வீவு போட்டுதான் நின்றுதேன். என்னது? இல்ல, ஒத்துக்கிறதேன்னு சொல்ல வந்தேன். கரெக்டா தான் பாட்டு எடுத்திருக்கா பத்தியலா. குரங்கியில் இருந்து மனிதன் பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா. பொண்ண சிரிப்பா பாரு, சிரிப்பா. என்ன? ஒண்ணு இல்ல. இந்த மனித குரங்கெல்லாம் வீடியோல காட்டவா? சரி வேண்டாம், கண்ணு விழுந்துற போதே. நீங்க தப்பிச்சிடலாம். தப்பிச்சலாமா? கட்டுவா, போன கட்டு. போன மட்டும் கை வச்சுன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அத நான் ஒளிச்சு தான் வச்சிருக்கேன். ஓ, பின்னாடி தூக்கி வச்சிருக்க, இததான் ஒளிச்சு வச்சிருக்க. ஆமா. சும்மா நிலர் குழந்தைன்னு சொல்றாங்க.
பின்னாடி தூக்கி வச்சிருக்க அத்தனையும் தெரியுது. ஈவரக்கமே பார்க்க கூடாது. ஒன்னு எடுத்துற வேண்டியதா. மாமா என்ன ஸ்மைல் ப்ளீஸ். இதுக்கு இல்ல பல்லு தெரிஞ்சாவாத வச்சு ஒரு அடையாளம் கண்டுபிடிப்பாங்கல்ல. ஒண்ணா ஒண்ணு வேண்டாம். காட்டுங்க பாப்போம், பல்லு தெரியுதான்னு பாப்போம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். போவே என்ன மாதிரியா இருக்கும்? நான் சட்டை கழுத்து நின்ன மாதிரியே நிக்கும். கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்ல. அப்படியே இருக்கா என்ன மாதிரி? என்ன இந்த வீட்டுல எல்லாரும் முகச்சாட்டம் என்ன மாதிரி இருக்கு? குரங்கையில் இருந்து மனிதன் பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா? ஒண்ணா கடிச்சிட மாட்டேக்கா. ஐயோ குரங்கு கடிச்ச தடுப்பூசி இல்லையா? ஒண்ணு என்ன கீரிங்க அண்ணனை கூப்பிடுறேன். நான் எங்க அப்பாவை கூப்பிடுறேன். இவன் அண்ணங்க, அவ அப்பாங்க. அப்போ இவன் என்ன மர? அப்பா மரதான அவன் வந்து பிள்ளை மாமான்னு கூப்பிடுது. பாப்போம் என்ன உறவு முறை புரியலையே. மாமா என்ன ஹாய் சொல்லி உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுங்க பாப்போம். மாமா ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க பாப்போம். கொரியலான்னு கூட பொருத்தமா இருக்கும். அததான் நான் சொன்னேன். ஒண்ணு நீ சாப்பிட்டே முத? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? உப்புமா. அது தானே இரு நான் ஆப்பிள் வெட்டிட்டு வரேன். ஆப்பிள் பழத்துல மட்டும் கை வச்சு நான் கொன்னுறேன். எனக்கு வேண்டாம். சாப்பிடணும்ல. வேண்டாம் எனக்கு பசிக்கல. சரி அம்மா ஜூஸ் போட்டு கொண்டு வரட்டா? எனக்கு அதோட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதியம் நான் vlog வீடியோ எடுக்க போறேன். அது யார் வீட்டுக்கு தெரியுமா? யார் வீட்டுக்கு? ராணி மை ஃப்ரெண்ட். அவ சமைச்சு நீ சாப்பிட. சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காள. எங்கப்பா வீட்டுக்கு தேட போறியா? அவ இப்ப நஜம் வீடு கட்டி வச்சிருக்கான்னு இருக்கா தெரியுமா? ஒண்ணு என் தங்க பிள்ளை. ஆமா மொட்டை மாடியில என்ன வேலை உங்க ரெண்டு பேருக்கும்? இனிமே நான் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா முடியும் நினைக்கிறேன். என்ன திருட்டு வேலை பாக்கலன்னு கேக்க? நீ இருக்கிறதுல தங்கம் அதானே? என்ன அதானே? சரி நீ என்ன பெரிய பாவம் பண்ணிட்டியே. நான் நடுத்துல வரேன். ரெண்டு முகத்தை க்ளோஸ் அப்ல காட்டணும் சரியா? ஏற்கனவே லைவ் போட்டு ஜோவ வீட்டுக்குள்ள கூட்டு வந்திருக்க. இனி எத்தனை வேலை நீ வீட்டுக்குள்ள கூட்டு வர போறியோ? எது பண்ணாலும் இந்த ரெண்டு பவில மட்டும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருது. கூட இருக்கும்ல தெரிஞ்சும்ல. லைவ் போட்டு நீ யார் யாரெல்லாம் எழுப்பி விட்டுருக்கியோ தெரியல. அதுக்கு என்ன அவ பாட்டுக்கு போட்டு போறமா. நம்ம கஜனாவே காலியா போதை பாத்துக்க. ஏற்கனவே இப்ப சொத்து நாலா பக்கமா பிரிஞ்சு கிடக்கு. நீ ஊழம் அங்க கூட்டு வந்துட போலுக்கு. எனக்கு சொத்தே சேராது போலுக்கு. உன்னை கொன்னுற பாத்துக்க. பங்கு கூட்டிட்டே போதல மண்டை கொட்டனே மண்ணை வீங்கிரும். சரி சரி க்ளோஸ் அப்ல முகத்தை காட்டணும் சரியா? அதாவது இந்த மாதிரி முகர கட்ட எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போற. எப்படி கவி மாமா? அதான் உன்னை பத்தி எனக்கு சின்ன வயசுல தெரியுமா? சரி சரி தெரிஞ்சு போச்சுல. க்ளோஸ் அப்ல ஓகே க்ளோஸ் அப்ல மூஞ்ச காட்டணும். என்ன ரெண்டு இடுது வெளிய சும்மா நிக்கி என்ன தூக்கி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்க மூஞ்சி எல்லாம் தெரியும். இல்லனா அரையா தெரியும். என்ன அழகா பேசிட்டு வரல என் புள்ள. என் புள்ள பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா போல. நீ சொல்லு தங்க புள்ள. என் புள்ள பேசுறதே ஒரு அழகுதான். சரி சரி பேசுறதுக்குலாம் இல்ல. என்ன லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். சரி சரி என்ன தூக்குங்க. அப்பதான் உங்க மூஞ்சி எல்லாம் தெரியும். எல்லாரும் மூஞ்சி க்ளோஸ் அப்ல காட்டுங்க. ஐயா சாருங்கம்மா இங்க பாருங்க மாமா. நான் என் புள்ளைய தான் பாப்பேன். அதான் என்ன மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வந்தாச்சே. பரவாயில்ல ஒண்ணு போதும். இந்த கவின் பையனை மட்டும் க்ளோஸ் அப்ல எடு. என் தங்க புள்ள இன்னும் அழகா பிடிச்சிருக்கு. காட்டுதேமா முகத்தை க்ளோஸ் அப்ல தானே காட்டணும். காட்டுறேன் போதுமா? இந்த வீட்ல இதே மூஞ்சி யாருக்கு இருக்கு? சாணன் எனக்கு இருக்கும். சாமன் எனக்கு இருக்கும். இன்னும் நல்ல உத்துப்பாரு கிங்ஸ் மாதிரியும் தெரியும். கரெக்ட். ஆனா என்னவோ வித்தியாசம் இருக்குதே. கண்டிப்பா உங்க ஜெராக்ஸ் நீங்க வந்தே ஆகணும். வந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இல்ல நினைச்சு பாருங்க உங்களே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் வீட்டுக்கு வந்து அது எப்படி இருப்பாவ? இந்த மாதிரிதான் இருப்பான். அது உங்களுக்கு மூத்தில இருப்பாவளா இலையில இருப்பாவளா? அது வரும்போதுல பார்த்தோம். இது எங்க போகுதோ தெரியல. நீ லைவ் எங்க ஒழுங்கா கட்டுத? அது வேறயா? பேசுறத பாரு. சரி மூஞ்ச க்ளோஸ் அப்ல காட்டணும் சரியா? சரிங்க மேடம். என் புள்ள சிரிப்பே ஒரு அழகுதாண்டா. ஏப்பா நீங்க எவ்வளவு சீத போட்டு குடிச்சிருக்கு போலுக்கு. ஆமா அதியம்மா. அது தனியத்ததா என் தங்க புள்ள என் தங்க புள்ள. பாத்துக்கிட்டே இருக்க சொன்னா பாத்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு பார்த்தாலும் முகம் சலிக்காது. என் புள்ள முகத்தை பார்த்தாலே சந்தோஷம் தானா வரும். அவ முகமே ஒரு அழகு. அவ முகமே ஒரு ஆசீர்வாதம். அந்த தெய்வமே இறங்கி வந்து என்கிட்ட வந்து உட்கார்ந்துக்க மாதிரி தோணுது. அப்படி விட்ட ஒரு அனுகிரகம். என் தங்க பிள்ளை என் வயிறு பிள்ளை.
யாவல பிள்ளை கட்டியே நோஸ் கட்டு வாங்குதா? ஏன் சொல்ல மாட்டா? பொண்ணா என்ன ஊருக்கே காட்டு. இந்தியா போறதுக்கான எல்லாரும் படி பண்ணுங்க. நான் போறேன், நான் இந்தியாவுக்கு போறேன். இது என் புள்ள, இது என் புள்ள, என் புள்ள, இது என் புள்ள கிடைச்சிட்டா, என் புள்ள கிடைச்சிட்டா. இது என் புள்ள, இது என் புள்ள, என் புள்ள. சில்லு போல இருந்துகிட்டு பேர் சொல்லி கூப்பிடுறத பாரு. நான் புருஷனோட மூத்தனாங்க தெரிஞ்சுக்க. அவனை இப்ப அண்ணனு கூப்பிடுதான். இந்த சில்லு வந்துட்டா வாடா போடான்னு கூப்பிடுது. அப்படித்தான் கூப்பிடுவேன். நீ அப்படித்தான் கூப்பிடுவியா? சரி சரி, நீ கூப்பிடுதாங்க. இங்க இருக்கதே 2 சிங்கம், தொரமாமா சாமம்மா. என் கூட யார் பேசினாலும் பிடிக்காது. அதனாலதான் உன் புருஷன் என்ன அனுப்பி வச்சிருக்கான். எனக்கு பின்னாடி வா. உன் புருஷன் முன்னாடி தான் நிக்க சொல்லியிருக்கான். இவன் நேக்க அனுப்பி விட்டுருக்காவ பாரு. சரி சரி, டக்குனு லேக் எடுத்துட்டு வா. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. காண்பது கனவா என்ன நினைவா? இசை எப்படி கெச்ச பிடிவல்ல? இசை எப்படி ஒரிஜினலா இருக்கா? ஓ, நீங்க கேஷுவலா வர வைக்கியா? ஐயோ, நான் என்னத்த சொல்ல. ஆமா இசை, அத வேணா டெலிட் பண்ணிடுறியா? மறுபடியும் எடுக்கியா? அதெல்லாம் எடுக்க முடியாது, அது பதிவாயிட்டு. அதானே நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காத? இசை மறுபடியும் டேக் எடுக்குமா? இதே நல்லதா மட்டும் இருக்கு. ஏது நான் வரும்போது நீ அங்க மக்கா இருந்தா? நான் உன்ட போன போட்டுட்டு வந்தேன். கரெக்ட்டா செரியெல்லாம் கட்டிட்டு பெரிய ஆளு மாதிரி பொறுப்புள்ள பிள்ளையா வந்து நினைச்சேன். கொஞ்சம் டைம் ஆயி போச்சு. இல்ல கேஷுவலா நடக்க மாதிரி செட்டப் பண்ணிருக்கியா? தீட என்னத்த சொல்ல. நான் எப்படி இருக்கேன்? உனக்கு என்னமா உன் புருஷன் கொடுத்து வச்சவன். வாயை தந்துறத உள்ளதா இருக்கு. அவ்வளவுதான், என்னையும் சேர்த்து போட்டுரும். எதுவும் சொல்லிவிடாத. அவ்வளவு பயம். புருஷ பக்தி வேற ஒண்ணு இல்ல. இவன் ஏன் இப்படி இருக்கானே இப்ப தெரியுது, நீ ஏன் இப்படி இருக்கானே இப்ப தெரியுது. சரி சரி, மறுபடியும் டேக் போமா. வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. திஸ் இஸ் கால். கரெக்ட்டா சொல்றேனா? நடிக்கிறது ரொம்ப நல்லவே இல்ல. இசை உலகமுள்ள பாப்பாவ. இசை இது கால்னு ஒவ்வொன்னு நான் சொல்லுவேன் சரியா? இதுக்கு எவ்வளவு க்ளீன் பண்ணிருக்கேன் தெரியுமா? சரி சரி, தான பண்ணி நீ பின்னாடி போடா. என்னென்ன குத்தலாம் பண்ண போறீங்களோ? வெல்கம், வாங்க. இசை என்ன கொஞ்சம் க்ளோஸ் அப் எடு. எதுக்கு? என் கலர் சும்மா பளிச்சுன்னு இருக்கு பாத்தியா? என்ன காக்காச்சின்னு சொல்லாம சொல்லி காட்டுதா? நீ ஒண்ணு அவ்வளவுதான் ஒண்ணு கலர் இல்ல, ரொம்ப பீத்தா தானே. நான் ஒண்ணு க்ளோஸ் அப் எல்லாம் காட்ட மாட்டேன். இசை நான் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்கேன் இசை. அதுக்கு இந்த 2 போலி சில்வண்டுக்கு நான் காவலி. சொப்ப போற போக்கு பார்த்தா நானும் விளையாட்டு தமிழ்ச்சி விளையாண்டுருவோம் உங்களுக்கு. அது என்னங்க சீரியஸான ஒரு விஷயத்த கூட இந்த பிள்ளை காமெடி பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கு. நானே லைவ் போய்கிட்டு இருக்கு, என்ன ஆகும் யாதவமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கவ. இசை ப்ளீஸ் இசை என்ன கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இங்க பாரு. நான் எல்லாரும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் சரியா? சரி வாங்க, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உள்ள வாங்க. அத பத்தி நீங்களே உள்ள வாங்க. உன் புருஷன் கூட தெரிஞ்சதோ? இதுக்கு என் பக்கத்துலயே வராத சரியா? இல்ல வருவேன், அவன் என்ன பண்ணாலும் பாப்போம். சரி உள்ள வாங்க. இதுதான் எங்க வீட்டு ஹால் பாத்துக்கங்க. ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியாது. எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷனல் ரொம்ப பிடிக்கும். அதனால ட்ரெடிஷனல் சம்பந்தமா நான் வாங்கி வைக்க போட்டிருக்கேன். இந்த ஸ்டூல் வந்து இசை நல்லதா இருக்கு, கண்டினியூ பண்ணு. எனக்கு கலைப்பொருட்கள்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க. நான் எங்கெல்லாம் பிக்னிக் போறேனோ, எங்கெல்லாம் நான் வெளியில போறேனோ அப்பெல்லாம் கலைப்பொருட்கள் என் கண்ணில் பட்டுட்டா அது அடுத்த நடி இங்கதான் இருக்கும். இன்னும் இந்த ஊரை விட்டு தாண்டினது கிடையாது. பிக்னிக் போனீங்களாங்க? சத்தம் மட்டும் சொல்லாத, லைவ்ல கேட்டுரும்ல. சரி ஆக்சுவலி நிறைய பேர் என்ன பார்த்து நீங்க ஏதாவது சினிமால ஆட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு கேட்பாங்க. பட் எனக்கு அதுல இப்போல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃபியூச்சர்ல வாய்ப்பு கிடைச்சா பார்க்கலாம். இன்னைக்கு உன் புருஷனை ஓட விட்டு அடிக்க போறான் பாத்துக்கிட்டே. அவன் உள்ளூர் பயிலேயே பார்க்க விட மாட்டேக்கான். இது ஃபியூச்சர்ல சினிமால வருவாங்களாம். புள்ள வந்திருக்கு. என்ன ஆத்தி வந்துட்டவளோ? எனக்கு இந்த சினிமா சீரியல் இதெல்லாம் பிடிக்காது. அதனால எனக்கு அலர்ஜி தான். அதெல்லாம் எப்படிதான் பார்த்தாங்கன்னே தெரியல. கலாச்சார சீர்கேடு நாட்டுக்கு ரொம்ப கேடு. மதம் எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படித்தான் அதுவும். நாங்க ரொம்ப கலாச்சாரமான குடும்பம். எனக்கு தெரு பையன்கிட்ட பேசுறது கூட பிடிக்காது. அத சின்ன பிள்ளைல நான் விட்டுட்டேன். எப்படி எல்லாம் இந்த பிள்ளை சமாளிக்குது. அவளால நிறைய விஷயம் பேசாமலே இருக்க முடியல. பேசிக்கிட்டா மாட்டிக்கிடவும் செய்தா, அப்புறம் அதை சமாளிக்கவும் செஞ்சுக்கலாம். உன் திறமை இருக்கு பாரு. ஏமா என் தங்க பிள்ளை மாமா பார்க்க வந்தா?
ஆமா மாமா, சத்தம் போடக்கூடாது. அண்ணா அண்ணா புள்ள வந்திருக்கானா? தங்க புள்ள மாமா, மாமா கிட்ட வா. ஏமா என் தங்க புள்ள மாமா தேடி வந்துட்டியமா? அம்மா என் புள்ள என் தங்க புள்ள புள்ள வந்திருக்காடா. ஆமாண்ணா யார் யார் புள்ள வந்திருக்கா பாரு. தங்க புள்ள ஏமா என் தங்க புள்ள தான் வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நான் தான் வந்துட்டேன். நான் இன்னைக்கு எங்கேயும் போக மாட்டேன். என் புள்ள கூட இருப்பேன். நீ மாமா கூட தான் இருக்கணும்னா ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. உன் வேலையை கொண்டு மட்டும் பாரு. என் வேலையை நான் பாக்குறேன். எங்க புள்ள எவ்வளவு நேரம் எங்க கிட்ட இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வேலைக்காரன் அமைதியில இருக்கணும். வேலைக்காரனை தாண்டி பாடிகார்டு அவளுக்கு நான் தான் பொறுப்பு. பத்திரமா வீட்டுல கொண்டு ஒப்படைக்கணும். திமுறா பேசிக்கிட்டு இருக்கா? நாங்க யாருன்னு தெரியும்ல? நீங்க யாருன்னு தெரியும். ஆனா அவ புருஷன் என்ன நம்பி விட்டுருக்கான். டேய் புள்ள வந்திருக்கான். இப்ப எது பண்ணாத. என் தங்க புள்ள என் புள்ள வந்தாலே என் குணமே மாறிடும். என் தங்க புள்ள ஏன் ஈயலக்காங்க நின்னாவ. சரி வா நான் அந்த ரூமுக்கு போகும்போது என்ன புள்ளைய கொண்டானே போ. என் தங்க புள்ள எம்மா என் புள்ள மாதிரி வந்திருக்கு பாரு. அம்மா எதுல வந்தீங்க? பைக்ல. ஏய் புள்ளைய பைக்ல கொண்டு வந்த. அவதான் அதுல போகணும்னா புள்ள மோசமா இருக்கான்னு தெரியல. நான் சொன்னேன் அவ அதுலதான் போகணும்னா. ஆமா இது வரைக்கும் தானே 2 தெரு தாண்டி தானே. அதான் 2 தெருனாலும் புள்ள அதை கார்ல கூட்டு வந்ததுதானே. அந்த வழியா கார்ல வர்றதுக்கு பைக்ல வந்துட்டு போயிடலாம். அதெல்லாம் பத்திரமா தான் கூட்டு வந்தேன். ஐயா மாமா, அண்ணன் பண்ணி திட்டாதீங்க. நான் தான் பைக்ல வந்து சொன்னேன். அவன் என்ன வச்சுட்டு தள்ளிக்கிட்டே தான் வந்தான். சரி தங்க புள்ள இன்னைக்கு என் ரூம் எல்லாத்தையும் சுத்தி காட்டியிருந்தேன். என் வீடு எல்லாரும் லைவ்ல பாத்துட்டு ஆத்தி எம்மா என்னமா வீட்டை வச்சிருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். மாமியாருக்கு வேற போன போட்டு சொல்லிட்டேன். என் மாமியார் பார்த்துட்டு அசந்துருவா இன்னைக்கு. இசை இன்னும் நிறைய ரூம் எடுக்க வேண்டியிருக்குல்ல. என்ன இறக்கி விடுங்க ஒரு நிமிஷம். அண்ணன் பாண்டி விரல கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டு. மொத்த இவனுங்களை தான் காட்டவே செய்யணும். இருங்கடா உங்களை எவனாவது போட்டு தள்ளதுக்கு பாப்பான். இன்னையோட உங்க கதை முடிஞ்சது. எப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறேன் மட்டும் பாரு. இவ்வளவு க்ளோஸ் அப் போதுமா? அது என்னடா ஓடிக்கிட்டு இருக்கு? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. லைவ் வீடியோ எல்லாம் இல்லங்க. அப்போ இது ஒரு ஓட்டவாயம்மா. லைவ் வீடியோவா? லைவா? வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நான் லைவ் வீடியோன்னு சொல்லல. லைவ் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா லைவ்ல காட்ட கூடாதுல்ல. அதனால லைவ காட்டாம ஏன்னா இப்படி தான் நாங்க லைவ் காட்டி அண்ணன் பாண்டி இல்ல மண்டையில கொட்டிடுவோம் மத்துக்க. என்னது அண்ணன் பாண்டி? என்னது இல்ல நாங்க லைவ்ல எல்லாம் அண்ணன் பாண்டிய கண்டுபிடிக்கவே இல்ல. நான் பீரோல காட்டவே இல்ல. அவன் என் நகையை எடுக்கவே இல்ல. ஜாலியை முடிச்சு விட்டுட்டா. சரி நீ வந்து தள்ளி வா. நினைச்சேன் இன்னும் கூப்பிடாம இருக்கானே நினைச்சேன். வான்னு சொன்னேன். போயுது அவனுக்கு அடி வீட்டுல பத்திக்கிட்டு எரியும். இவனுக்கு அடி வீட்டுல எரிய வைக்கணுமே. என்ன பண்ண? என்ன மன்னிச்சிரு ராணி. எனக்கு வேற வழி தெரியல. காலை வாரி விட்டுரு. ஜாலியா விட்டு விட்டுட்டாத. பாத்துமா ஏமா பார்த்து நிக்க மாட்டே. ஐயோ நான் தூக்கி விடுறேன். ராணி ஆத்தி ஜாலியா விட்டு விட்டுட்டாத. சொல்லி என்ன பழி வாங்கிட்டே இருக்க. சரி எந்தி என்னங்க தடுமாறி விழுந்துட்டேங்க. இங்க வாடி. இது அண்ணன் பாண்டி வேலையடா. அண்ணன் பாண்டி இங்க வாங்க. என்ன பண்ணா மட்டும் இந்த பிள்ளை கண்டுபிடிச்சது எப்படி? வேண்டாம் வாரியாங்க வாங்க சொன்னேன். மாட்டேன். கை காலையில பொத்திக்கிட்டு நிக்கணும். என் பக்கத்துல நிக்கணும் சொல்லிட்டேன். கலவரத்தை உண்டு பண்ணிடுவ போலுக்கு. சும்மாவா? அத்தை எங்க மாமா பத்தி தெரியும்ல. அவரு மட்டும் மீனா குடிச்சு தின்னார்ல. அது சரிதான். அதுக்கு நீ மீனா தான் பழி வாங்கியிருக்கணும். இப்ப ராணி நீ பழி வாங்க கூடாது. இப்ப என்ன ராணி மேல பாசம் வரும் பாரு. எஸ் ராணி இந்த சைடு வா. எப்படி பொத்தி பாதுகாக்க கம்பத்தியா? நல்லா இருக்குடா ஐடியா. நல்லதா இருக்கும். சரி வா நம்ம ரூம் போலாம். என்ன பிள்ளை என்கிட்ட கொண்டாடு. சரிம்மா நீ அவன்கிட்ட கொஞ்சம் போயிரு. இல்லன்னு வச்சுக்கையா என் உயிரை எடுத்துருவான். என் புள்ள என் வீட்டுக்கு வந்துட்டான். அங்க அபியக்கா அத்தை மாமா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. ஞானத்துல மாமாக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. மாமாக்கு இன்னும் சரியாகலையா? இல்ல மாமாக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது சரியாயிரும். வீட்டுல எல்லாரும் பாக்காங்கல்ல. நீ எப்படி இங்க தனியா இருக்க? இருக்கணும்ல. அங்க எல்லாரும் கூட இருந்துட்டு இங்க தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பழகிட்டியோ? இதெல்லாம் எவ்வளவு பழகினாலும் பழக முடியாது. அம்மாங்க சமையல்லாம் பண்றது யாரு? அத்தையும் அபி அம்மாவும். பாவம்ல அபி அக்கா.
மகிமா இருக்கல கூட கொஞ்சம் பாத்துருவா. சரி வா, சாப்பாடு வச்சு தரேன், முதல்ல சாப்பிட்டு விடியா. நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். சாரன் மாமாவும் கவின் மாமாவும் மாத்தி மாத்தி உருட்டி விட்டுட்டாங்க, இங்க போனா சாப்பிட கூடாதுன்னு. அவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா? வேலைக்குனே உருட்டி விட்டுட்டானுங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இனி நான் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வந்துடும். சரி, செக்கப்லாம் போறியா அப்படி? இல்ல, இப்பெல்லாம் மாணிக்க மாமா பொண்டாட்டில ஐய வீட்லயே பாத்துருவாங்க. நாங்க ஹாஸ்பிடலுக்குலாம் போறதே இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போதே இல்லையா? ஆமா, வெளியில இருக்க ஊசி ஈஸியெல்லாம் போடக்கூடாதுன்னு அனுப்புறது இல்ல. சரி, நான் மாமா பாக்கேன். சரி வா, மாமா செக்அப் பண்றோம். இப்ப வேண்டாம். சரி வா, மத சாப்பிட வா. அண்ணி சாப்பாடு வச்சு கொடுங்க. வா, கொஞ்சமாவது சாப்பிடு. மீன் குழம்பெல்லாம் வச்சு வச்சிருக்கேன், வா. அக்கா வேண்டாக்கா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா சாப்பிடு. மாமா விட்டு விடுறேன் என்ன? அண்ணி நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க. சாப்பாடு தரேன், வந்து பேசலாம். ஏன் மாமா எல்லாரும் அங்கேயே இருக்கலாமே, எதுக்கு இங்க? ஆ, அது எல்லாம் கிங்ஸ்னாலதான். அவங்களாலயா? ஏன்னா அவன் தான் எப்ப பார்த்தாலும் எங்களை வெளியில போங்கன்னா தண்ணி கொடுத்துறோம்னு சொல்லி அனுப்பி வச்சா. அவனுக்கு நாங்க கூட இருக்கிறது பிடிக்கல. சே சே, அப்படிலாம் இல்ல மாமா, அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. அவனுக்கு விளையாட்டுக்கெல்லாம் பேச தெரியாது. அவன் எதை செஞ்சாலும் சீரியஸா தான் செய்வான். எங்களை வெளியில அனுப்பணும்னு முடிவு பண்ணான், அனுப்பிட்டான். தங்க புள்ள, நீ மாமா கூட இருக்கியாமா? அதுக்கு என்ன மாமா, ஒரே தெருவு தானே, நான் மாத்தி மாத்தி அங்கேயும் இங்கேயும் இருப்பேன். நீங்க என்ன வேற யாருமா? ஏன் மாமா இல்ல? என் புள்ள பாசம் இருக்கு பாரு. என்ன, நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல இருந்தாலும் நல்லா இருக்கும், இது நல்லாவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் கிங்ஸே தான். அவன் மேல பழி போடுதுன்னு நினைக்காத, அவனால தான் இதெல்லாம். சரி மாமா, வீட்டுக்கு வாங்க மாமா. இப்படி தனித்தனியா இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. எந்திக்கும் போதே உங்களை எல்லாம் பாத்துக்கிட்டே எந்திப்பேன். இப்பெல்லாம் நல்லாவே இல்ல. தங்க புள்ள, ஏன் மாமா இப்படி பிரிஞ்சு வந்துட்டீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. ஒண்ணு நீ கஷ்டம்லாம் படாத. அவன் தான் எங்களை பிரிச்சு வச்சு பார்த்து சந்தோஷப்பட நினைச்சிருக்கான், அதான் எங்களை பிரிச்சு வச்சுட்டான். சரி, நான் அவங்க கிட்ட சொல்லுறேன், சரியா? அவங்க வந்து கூப்பிட வருவாங்க. இல்லம்மா வேண்டாம், அவன் வரமாட்டான். அதெல்லாம் வருவாங்களே. இல்லம்மா அவன் வரமாட்டான். வேணா செக் பண்ணி பாரு. நீ போய் மாமா மார கூப்பிடுன்னு சொல்லி பாரு, அவன் வரவே மாட்டான். இல்ல மாமா, வருவாங்க மாமா. சரி, நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் அவனை கூட்டு பாரு. சரி மாமா. தங்க பிள்ளை, இன்னைக்கு ஒரு நாள் மாதிரி இங்க தங்கிட்டு போயாமா? ஏன் மாமா? நீ வந்திருக்குன்னு சந்தோஷத்துல இன்னைக்கு ஆபீஸ் எங்கேயுமே நான் போகல. என் புள்ள கூடயே இருக்கணும், என் புள்ளகிட்டயே இருக்கணும். நைட்ல உன்னை தூங்க வைக்கணும் ஆசையா இருக்குமா? தங்க பிள்ளை இருப்பல்லமா? அம்மா வெளியில எல்லாம் போலாம், ஷாப்பிங் மால் போலாம், வேற எங்க போலாம்? உனக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் மாமா கூட்டு போறேன். நம்ம தான் அங்க தனியா போக மாட்டோமே. இப்ப தைரியமா போலாம், நீ வா. நான் வேணா அப்பா கிட்ட கேக்கட்டா? வேண்டாம், விட மாட்டான். அவன் இந்த தங்கதுக்கே சம்மதிக்க மாட்டான். இல்ல மாமா, சம்மதிப்பாங்க மாமா. சரி, நான் அக்கால பாத்துட்டு வரேன். புள்ள மட்டும் இன்னைக்கு தங்கிட்டானா, நாளைக்கு நாளை கழிச்சு நம்ம கிட்ட தங்க ஆரம்பிச்சிருவா. புள்ள நம்ம கிட்ட வந்துருவா. வருவா, ஆனா ஜாலனை விட மாட்டான். என்ன கொஞ்ச நேரத்துல தேடி வருவான், பாத்துட்டே இரு. இல்ல இசை போக மாட்டான், ஏன்னா வாக்கு கொடுத்துருக்கான். என் புள்ள இன்னைக்கு என் கூட இருப்பான். உனக்கு அவங்கிட்ட மாற்றதே பொழப்பா போச்சு போலுக்கு. எங்க அண்ணன் பண்ணி பார்த்தப்ப அவன் காலை வாரி விட்டுட்டான். அவன் கிட்ட அப்படி பண்ணா என் புருஷனுக்கு பொறாம வரணும்னு. சரி, இசை வந்திருக்கா, வந்து சாப்பாடுலாம் வச்சு கொடுடியா. சரி, நான் வச்ச ஒயிட் பாயசம் இருக்கா? பாயசத்துல மட்டும் கைய வச்சா கொன்னுருவேன். அது பாயசம் மட்டும் நீ வச்சிருக்க. உன்னை அறுப்பாங்கரைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. போயும் ஓன் கூட என்ன கோத்து விட்டுருக்கு பாரு. எனக்கு அப்பலாம் சொல்லாதீங்க சொல்லிட்டேன். நான் இப்ப எவ்வளவு பொறுப்பா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பொறுப்பு. ஒயிட்டு பாயசம் வைக்கன்னு பாலை பூரா கொதிக்க வச்சிருக்க. அதான ஒயிட் பாயசம்? ஆமாமா, அதான் ஒயிட்டு பாயசம். வா, அந்த சோறை போட்டு அதில் கொண்டு கொடு விடியா. சரி. அப்போ மீன் குழம்பு வாசனை இங்க வரைக்கும் வருது. சாப்பிட்டியாடா? பின்ன இவ்வளவு வந்து சாடாமே போவேன். என்ன மீன்? பாறை மீன். சரி, ரொம்ப வேண்டாம். ஒரு 5-6 பொரிச்ச துண்டு, குழம்புல ஒரு 5-6 கிடந்தா போதும். ரொம்ப எனக்கு பிடிக்காது. போட்டு வச்சிருக்கதே அவ்வளவுதான். சொந்த பண்ணையா வச்சிருக்கீ மீன் பண்ண. பிறகு நீ இத்தனை போட்டு வைக்கிய, ஒரு சட்டி நிறைய போட்டு வைக்க வேண்டியதானே? பண்ண இருக்கட்டும், குழம்பு நாங்க வைக்கணும். சரி ரொம்ப வேண்டாம். பொரிச்சதுல ஒரு 5 துண்டு, குழம்புல ஒரு 5 துண்டு போட்டு தட்டுல. ரொம்ப வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் வச்சுதாங்க. சரி இரு, டேபிள்ல உட்காரு. சரி, நல்லா சூடா இருக்கா? அப்படி கொதிக்க இருக்குது. நீ உட்கார், நான் எடுத்துட்டு வரேன். துண்டு மறந்துடக்கூடாது. அது சரி, அங்க செடிக்கு என்ன கால வரணியா? உன் புருஷனுக்கு எப்படி போறாம வந்துச்சு பத்தியா? எனக்கு இம்மதான் கச்சேரி இருக்குது. என்ன கேளிக்க போ தெரியுமா, நான் எப்படி சமாளிக்க போறேனே தெரியல. சரி இசை கொஞ்சம் சாப்பிட வச்சு கொடுங்க, நான் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க. எங்க போன் வந்தாச்சு, எப்போ வருவியன்னு. அவ இங்க தங்கலியா? இங்கயா போட்டு தட்டிட்டு போய் அவங்க தான் அறிவுலா பேசிட்டு இருக்காங்க, நீங்க வேற. சரி, அவளை எப்படியா கூட்டிட்டு போயிரு. கூட்டிட்டு போனாதான் முடியும்.
இன்னைக்கு இங்க போன இங்க தான் தங்குவா. சாம் விளையாடாத, அந்த பிள்ளைக்கு ஆபத்து இருக்கு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு விளையாடிட்டு இருக்காத. முன்னாடி மாதிரிலாம் இல்ல, இப்ப ரொம்ப பகம் இருக்குது. சொன்ன கேள்வி, இன்னைக்கு என் பிள்ளை இங்க தான் தங்குவா. நீ கிளம்பு. ஏங்க அதான் சொல்றேன்ல, இல்ல சொல்றேன்ல, எதுக்கு புள்ளத்தாச்சி பிள்ளை இங்க கொண்டு வச்சுக்கிட்டேன். அங்கன்னா ஜான் மாமா எல்லாரும் பாப்பாங்க. பெரிய ஆட்கள் வீட்டுல இருக்கு, இங்க பெரிய ஆட்களும் இல்ல. வேண்டாம். என் பிள்ளை இன்னைக்கு இங்க தான் இருப்பா. உன் வேலையை எதோட பாத்துட்டு போ. இப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிருடா. இதெல்லாம் என் ஒரு அடிக்கு தாக்கு பிடிக்க மாட்டோம். இவங்கிட்டலாம் நான் வாக்குவாதம் முன்னாடி இருக்கு. சரி சரி, சீக்கிரம் சாப்பாடு எங்க நான் கூட்டு போயிடலாம். இவனை பார்த்த திருட மாதிரிலாம் தெரியலையே. அங்க நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருந்த? தாதா தாதாவா? அப்படின்னு சொன்னா என்ன நம்ப போறிய? என் பிள்ளை தூங்குற அழகு பாரு. வந்து அசந்து தூங்கிட்டு தூங்க தூங்க அழகு போல தூங்குதே. நம்மள யார் ஒதுக்குனாலும் நம்மள தேடி வந்திருக்கா பாரு. தூங்குற அழக பாருங்க, தேடி வந்துட்டா பாருடா நம்ம புள்ள. இன்னைக்கு பிள்ளைய விட்டு தூயே போக கூடாடா. நம்மளும் இதுல உட்காந்துருவோம். என்ன அழகா தூங்குது பாரு. உரிமை இருக்கு போய் தானே வந்து தூங்கிட்டா. நாம இருக்குங்கிற நம்பிக்கையில தூங்குறடா. புள்ள பக்கத்துல இருப்போம்னா சரிண்ணே, புள்ள பக்கத்துல இருக்கணும். நான் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. நீங்க அது சும்மா இருக்க நேரம் பாருங்க. நான் அந்த வீடியோ பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எங்க போய் பார்க்க நேரம் இருக்கு. நான் காலேஜுக்கு வேற போகணும். ஜபா ஏதோ கையெழுத்து கேட்டா, அதை கொண்டு போட்டுட்டு கொஞ்சம் செக் பண்ணிட்டு வரணும். எத்தனை மணிக்கு போவியா? எப்படி ஒரு 11 மணி வரைக்கும் தான் போகணும். இசை எப்படி இன்னைக்கு 7 வீட்டுல சாப்பிட்டு வந்துருவா. ஆமாத்த, இன்னைக்கு மதியானத்துக்கு பெருசா சமைக்க வேண்டியது இருக்காது. இவைய தூங்க போறாங்களாம். கிங்ஸின் வந்து கம்பெனியை பார்க்க போறானா. வீட்டுல யாரும் இல்ல, நீங்களும் போயிருவியா? நான் மட்டும் தானே, காலையில் உள்ளது இருக்கும். நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சிடுறேன். சரி, அவன் ஜான் தூங்கும்போது நீ சேர்ந்து தூங்கிருப்போ. இல்லத்த, எந்திரிச்சனே கீரை சூப்பு கேப்பாவல்ல, இதை மட்டும் ஆஞ்சி வச்சுட்டு போறேன். முருங்கைக்கீரை கேட்டான். முருங்கைக்கீரை கேட்டாவளா? ஆமா, முருங்கைக்கீரை கேட்டான். சரி, நீ இதை ஆஞ்சி வை. அதான் அரைங்குறையுமா ஆஞ்சிட்டல. நான் போய் தோட்டத்துல முருங்கை எல்லாம் தான் பறிச்சுட்டு வரேன். எப்படி இன்னைக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டாவ. எப்படி மதியம் 3 மணிக்கு தான் எந்திப்பாவ. நான் வேணா அப்புறமா ஆஞ்சிக்கிட்டேன். அவன் நைட்டு ஃபுல்லா தூங்காம இருக்காம்ல. சரி, அப்ப நீ போய் தூங்கு போ. சரிங்க. மாமா வேற கஞ்சி தண்ணி கேட்டாவ. நான் கொஞ்சம் சூட வச்சு கொடுத்துட்டு நான் போய் கிளம்பிடுறேன். இல்ல இல்ல, நான் வச்சு கொடுத்துறேன். மாமாக்கு வேற வெண்ணி போட்டு கொடுக்கணும். நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. பாத்துக்கிட்டியா? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்னும் டென்ஷன் எடுக்காதீங்க. சரி, அப்ப நான் குளிச்சுட்டு கிளம்புறேன். சரிங்க. கிங்ஸன் கிளம்பிடுறேன். அப்படியே குளிச்சு போன மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. பாத்ரூம்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. இல்ல, அவன் போகும்போது என்ன கொண்டு விட்டுருவான், அதான் கேட்டேன். குளிச்சுட்டான்ல, அப்ப கிளம்பிடுவானா இருக்கும். வா மீனா. என்ன காலையில சொக்கமாவோ வந்த மாதிரி இருக்கு? சும்மா தான் வந்தேன், எட்டி பார்க்கலான்னு வந்தேன். சரி, இந்த கீழே கொஞ்சம் ஆஞ்சு வையேன். எப்படி இந்த வீட்டுக்கு வர போற? இந்த மாதிரி வேலையில கொஞ்சம் படிச்சுக்க. நான் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்? நாளைக்கு உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதான் அத்தை சொன்னாங்க. இன்னொன்னு கத்துக்கிட்டு ஒன்றும் தப்பு இல்லையே. கத்துக்கிட்ட தப்பு இல்ல, ஆனா நான் கத்துக்கணும் அவசியம் இல்லைல்ல. ஏன், எதுக்கு அவசியம் இருக்காது? நான் தான் படிக்க போயிருவேனே. இதெல்லாம் நானும் அந்த செய்ய போறேன். இல்ல, நாளைக்கு படிச்சு முடிச்சாலும் இதெல்லாம் செய்ய போறேனா? வேலைக்கு ஆள் வச்சா போகுது. ஏதோ ஆர்டர் கொடுக்காம அதை செஞ்சு தர போறாங்க. இதெல்லாம் நான் எப்படி செய்ய முடியும்? இந்த வீட்டுல வேலைக்காரங்களாம் வைக்க முடியாதுமா? அது அது அப்ப பாத்துக்கலாம். என்னால இது கத்துக்க முடியாது. சொக்கமாவல இதை ஏத்து பேச வச்சுக்கிடாத. சும்மா ரவி. சரிதா, நான் பாக்கேன், நான் செய்வேன். ஒரு வார்த்தை அது கீழ்படல் இருக்கான்னு பாரு. இவ அப்ப பெருசா பேசுவான். ஏமா அப்படியே ஒரு கொன சீலின்னு ஏது பேசினாலும் ஏத்து பேசுறா. என் வீட்டுக்கு வந்த பிள்ளை ஒண்ணு கூட என்ன ஏத்து பேசினது இல்ல. ஏது பண்ணாலும் ஏட்டிக்கு போட்டியா மேட்டிமே. என்ன மீனா, அத்தை தானே கேட்டாங்க, சரின்னு சொல்ல வேண்டியதானே. என்ன கட்டாயமா படுத்த போறாங்க? ஏன் இந்த வீட்டு பொண்ணு மட்டும் என்ன செஞ்சுக்கிட்டா இருக்கா? அவளை பத்தி எனக்கு இதெல்லாம் சொல்லிருப்பீங்களா? இது ராணியா சொல்ற? அவளை நான் சொல்லல, வேற யார சொல்ற? இங்க பாரு, இந்த வீட்டு பிள்ளை எல்லாமே ஓரளவுக்கு வேலை செய்யும். ஏன் இசைன்னு எல்லா வேலையும் பார்க்க சொல்றீங்களா, இல்லைன்னா இசையை பார்க்கவே சொல்வீங்களா? இசை எப்படி செய்ய சொல்ல முடியும்? அவளை மாதிரி நானும் ஒரு பொண்ணு, என்ன மட்டும் செய்ய சொல்றீங்க? அவ செய்ய முடியாதுன்னா அப்ப நானும் செய்ய முடியாது தானே? அப்ப அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அவளே என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே. எங்க அவகிட்ட சொல்லுங்க பாப்போம், இதெல்லாம் படிச்சு பொண்ணு விடுங்க. அவ அறிவு அவ்வளவுதான். நியாயம்னா எல்லாமே ஒரே மாதிரி நியாயமா இருக்கணும். இசை என்னைக்காவது நீங்க சொல்வீங்களா? சொன்னா நான் அதிகமா பேசுறேன்னு சொல்வீங்க. நான் கரெக்டா நியாயமா பேசுறேன். நான் எப்பவுமே கரெக்டா பேசுவேன். இசையை நீங்க ஏதாவது வேலை செய்ய சொல்றீங்களா? அப்ப என்ன மட்டும் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இல்ல? இசை எப்படியோ அப்படிதானே நானும். அவ வயசு தான் எனக்கும். அவளையே செய்ய விட மாட்டேங்க. அப்ப என்ன மட்டும் கட்டாயப்படுத்துறது தப்பு தானே ஆண்டி? சரி, நீ போ. இல்ல சொன்ன விடுங்க. அவ அறிவு அவ்வளவுதான். இல்ல இசையும் இவ்வளவு ஒண்ணா?
கொண்டவா. அவ ஒரு அரமனைக்கு அரசி. இன்னொன்னு அவ அத்தனை பையனுக்கு ஒரே ஒரு வாரிசு. அத்தனை ஆம்பளை பையனுக்கு ஒத்த புள்ள. அவன் செய்ய விடுவானா? அவ வேற கிங்ஸின் பொண்டாட்டியா இருந்தா நம்ம வேலை வாங்கியிருப்போம். இவ கவினுக்கு பொண்டாட்டியா வரவதானே, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவதானே. ஐயா அத்தை, அவ அறிவு அவ்வளவுதான் அத்தை. எனக்கு என்னமோ இந்த புள்ள இசையை ஏட்டிக்கு போட்டு நினைப்பா போலுக்க. அதுதான் உண்மை நினைக்கிறேன். இசை என்ன பண்ணாலும் இவளும் அதே மாதிரி பண்ணுதா. என்ன சொல்லுத? கவினுக்கு இது வரைக்கும் எந்த ரூமுமே கிடையாது. சாரோனே அவன் அலெக்ஸ் எல்லாரும் ஒன்னதானே படுப்பாவ. ஆமா, அவனும் ஒன்னதானே படுப்பான. இவா கிங்ஸின் ரூம் மாதிரியே வேணும்னு கேட்டிருக்கா. கிங்ஸின் ரூம் மாதிரியே வேணும் கேட்டாளா? ஆமா, கவினுக்குன்னு தனி ரூம் வேணுமா. அப்ப இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? அதான் ஜபா அன்னைக்கு என்ன சொன்னா. இங்க பாரு சாரோனே, அலெக்ஸின் ரூம்லாம் கல்யாணம் முடியல. இவன் எல்லாத்தோட கடைக்குட்டி. அவன்கிட்ட வந்து இப்பவே தனியா போய் தனி ரூம்ல இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். கொஞ்ச நாள் அமைதியா இருன்னு சொன்னான். எப்போ வந்த வரத்தே, நீங்க உங்க புருஷன் கூட தனியா தானே இருக்கீங்க, உங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டா. நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை தானே? அவளும் இந்த வீட்டுக்கு வர போறா. என்னத்தை போட்டு உங்ககிட்ட நான் காட்டி கொடுக்க? அது மட்டும் இல்ல, நீயும் பேசுனா இவ்வளவு வயசுக்கு அப்புறம் ஜான் மாமாக்கு உங்களுக்கு தனி ரூம் தேவையானு. இல்ல, இவ ஏதோ ஏட்டிக்கு பிடிக்கல பண்ணிட்டு இருப்பா போலுக்கே. இவளுக்கு கவினை பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியவே இல்ல. கவின் பாடு திண்டாட்டம் தான். எப்படிதான் வாழ போறானோ தெரியல. கல்யாண ஏற்பாடு வேற தடப்படலாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆப்போதே தெரியல. கவின் பையன் வேண்டான்னு சொல்ல மாட்டேங்க. நம்ம கிட்ட இப்படி பேசத்தால இது எப்படி சரிப்பட்டு வரும் இந்த பிள்ளை வீட்டுக்கு? அவ நினைப்பே கல்யாணம் முடிஞ்ச உடனே படிக்கிறதுக்கு டெல்லிக்கு போயிருவோம் நினைச்சிட்டு இருக்காத்த. ஒரேடியா கலெக்டர் படிக்க போயிருவோம், நம்ம என்ன இங்கே இருக்க போறோம். அப்படி கவினையும் கூட்டிட்டு போலான்னு பாக்கா. விட்டுட்டு தான் மறுச்சொல்லி பாப்பானுவ. என்ன நீதான் பொண்ணு பார்த்தாவளோ தெரியல. எனக்கும் பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் கூட அந்த பிள்ளை தலக்கணம் இல்லாம பேசினதே இல்ல. மூஞ்சில எப்ப பார்த்தாலும் தலக்கணம் தான் இருக்கு. சின்ன பிள்ளைல எலி குஞ்சு மாதிரி கிடப்பா. ஏன் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வருவா பாத்துக்க. அப்பெல்லாம் இந்த பிள்ளை தெரியாது. இப்பமே ரொம்ப மோசமா இருக்கு. அது சரி, இப்ப எங்க போறா? தெரியல, உள்ளதான் போறா. உள்ள வீட்டுல யாருமே இல்லையே. அங்க கிங்ஸ் இந்த இங்க தூங்கிட்டு இருக்கா. இவ எங்க உள்ள போறா? அது என்னன்னு போய் பாருமா. எப்பா, இவளால பெரிய தொந்தரவா இருக்கும் போலுக்க. சரி, சீக்கிரம் கிளம்புவோம். ரூமுக்குள்ள யாரும் எந்த மாதிரி இருக்கு? அண்ணியா இருக்குமா? ஒருவேளை பெட்ஷீட் எடுக்க வந்திருப்பாங்களோ? கொலுசு தங்கக்கு அபியா நீ இப்படி நடக்க மாட்டாங்களே கொலுசு தங்க இருக்கிற மாதிரி. ஒருவேளை ராணி வந்து போலோ. இல்லையா, இவதான் அங்க போயிருக்கா ரூம்ல. எம்மா எம்மா, அம்மாவா தான் இருக்கும் நினைக்கிறேன். வேற யார் ரூமுக்குள்ள வரா? பெட்ஷீட் தான் எடுக்க வந்திருப்பாங்களா இருக்கும். ஓகே இருக்கு. அம்மா, பெட்ஷீட் எடுக்கும் போது ரெட் கலர் மட்டும் போட்டு விட்டுருங்க. அம்மா, நான் கம்பெனி கிளம்புறேன். அப்பாவுக்கு நேரத்துக்கு கஞ்சி கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். சாரிம்மா. கேட்டுக்கிட்டவன இருப்பான் போலுக்கு. தம்பி பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் பாரு. ஓ, இப்படி வந்து நின்னா. அம்மா நினைச்சிட்டேனா? ஐயா, ரூமுக்குள்ள யாரும் வர மாட்டாங்களே. இது எப்படி உள்ள வந்தது? அவ ஏதோ நான் தப்பு. சரி சரி, கொஞ்சம் கூட வார்த்தையே இல்ல. என்னாச்சுதே? என்ன நீ அங்க இருந்து வர? கொஞ்சம் கூட வார்த்தையே இல்ல. தம்பி பொண்டாட்டில இப்பேற்பட்டவங்களா? இது ஆவா வாவான்னு சொன்னாங்க. புள்ள மாதிரி பாப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இப்படி வந்து நின்னாங்களோ? நீ என்ன ஓடிட்டு இருக்க? என்ன ஓடிட்டு இருக்க? நான் இந்த வீட்டுக்கு வர போற மருமக. அது தம்பி பொண்டாட்டி. என்ன மட்டும் சொல்லு. நான் நிக்க ட்ரெஸ் இல்லாம அப்படி வந்து நின்னு என் முன்னாடி வந்து நிக்க கிங்ஸன் மாமா. கிங்ஸன் சவுடு பிஞ்சற நாயா, யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அவ சவுட்ல ஒண்ணு கொடுங்க. நாயா வெளிய போனாயே. பேச பாரு. நோக்கு ஒளியும். என்னது என் புள்ள உன்கிட்ட ஒளியில வந்து நின்னானா? என்ன பொய்ய சொல்ற? யாரா இந்த விஷயத்துல பொய் சொல்வாங்களா? தம்பி பொண்டாட்டி நிக்கன்னு தெரிஞ்சும் அப்புறம் அது நிர்வாணமா நின்னுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்து மைண்ட் நினைச்சாரோ? இப்ப எதுக்கு நினைக்கீங்க? உன்னை கொல்லணும். பழி போடுறது காலையில நீ பழி போடுறது ஆள பாரு. கொன்னுவேன். யார் மேல பழிய போடுற? செருப்பு பிஞ்சற நாயே. அவன் உத்தம. இந்த வீட்டுக்கு தெய்வமா இருந்து காக்குறவன். தெய்வத்துக்கு சும்மா பாத்துக்கிட்டு இருக்கோம். வா, இவள மயக்கத்துக்கு வந்து நின்னா. அழுவிட வெளிய போடி. இத நான் இப்படி விட மாட்டேன். என் மானம் போயிருக்கு. அடி பாதவத்தி, சத்தியமா சொல்றேன், கொன்னா போட்டுருவானுங்க. நான் என்ன பொய்ய சொல்றேன்? நீ பொய்யலன்னு சொல்ற. என் புள்ள பத்தி தப்பா பேசுற. நீ உள்ள போமலே தெரியும். ஏதோ பிளான் போட்டு வந்திருக்கனே. நான் சும்மா எல்லாரும் பார்க்க மாதிரியா பார்த்தேன். அவங்க ரூமுக்குள்ள உனக்கு என்ன வேலை? அவன் ரூமுக்குள்ள நான் அபி ரெண்டு பேர் மட்டும் தான் பொம்பளை நின்னு போவோம். வேற யாரும் போக முடியாது. இசை இருந்தா ராணி போவா. இல்லனா அந்த புள்ள சும்மா நான் போவாது. இந்த வீட்ல ஒரு வரமுறை இருக்கு. அவன் பெட்ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டான். பெத்தவன் நானும். அன்னி தாயா நினைக்கிற அன்னிக்காரி உள்ள போனா மட்டும் தான் விடுவான். கொன்னு எடுத்துவே. யார் மேல பழி போடுற? மானம் போய் வந்து நிக்க உங்களுக்கு
சத்யவ கிங்ஸ் அசிங்கப்படுத்த பாக்காட்டி. ஆமா நீ அப்படியே அசிங்கப்படுத்தணும் எல்லாரும் நம்பிடுவானுங்க. இல்லனா கிங்ஸ் பத்தி நமக்கு தெரியாது பாருங்க. கட்னவள தர வேற எவ்வளவு பக்கத்து போய் நின்னாலே உனக்கு ஒத்துக்கிடாதே. இதெல்லாம் இவ பழிய போட்டா நம்பிடுவாங்களோ? ஏமா பாத்து வந்து குளிச்சுட்டு வெளியில வந்தேன். கவில் கட்டிக்க போற பொண்ணு சொக்கமா வந்து நின்னா. நீங்க நினைச்சிட்டு பெட்ஷீட் பாத்துட்டு போங்க, வேற பெட்ஷீட் மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பக்கத்துல நீங்க தான் நிக்கீங்கன்னு நினைச்சிட்டேன். அவ என்ன அசிங்கமா பாத்துட்டு போறா, சீனு சொல்லிட்டு போறாமா. வீட்டுல நீங்க 2 மட்டும் இருந்தீங்க. அவ எப்படி என் ரூமுக்குள்ள வந்தா? உங்களுக்கு தெரியாது என் ரூமுக்குள்ள யாரும் விட மாட்டேனே. சரியா வம்பிருக்கே வந்திருக்கே. நீ ஒண்ணு கண்டுக்காத, நீ வேலை கிளம்பு. இல்ல அந்த பொண்ணு நான் ஏதோ அவட்ட தப்பா அந்த வழியை பார்த்தோமா அப்படின்னு வந்து சீனு சொல்லிட்டா. நான் எப்படிமா நான் எதால அதிர்ச்சிதான் நின்ன. நீங்க ஒண்ணு விளக்கம்னா கொடுக்க வேண்டாம், நீ கிளம்பு. இல்ல ஒரு மாதிரி பண்ணு, நான் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டேன். நான் ஏதோ அவளை தப்பா பார்த்த மாதிரியும் தப்பு நடக்க பார்த்த மாதிரியும் அவ ஏதோ சொன்னா எனக்கு கேட்டுச்சு. அவ சொல்ல வேண்டியதா, நீ கிளம்பு. ஏன் ரூமுக்குள்ள எதுக்கும் விட்டீங்க? தெரியாது, அது வேற எங்க போகுது நினைச்சுக்கிட்டேன். மனசு வேற நிறுவலாவே இருக்குது. இல்ல அந்த பொண்ணு என்ன பார்த்து ஒரு மாதிரி சொன்னாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கவின் என்ன நினைப்பான்? அவன் எப்படி நினைப்பான்? சரி நீ வேலை கிளம்பு, உங்க அண்ணன் தூங்கிட்டு இருந்தாவ. சரி நான் இருந்து வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு வந்தேன், சட்டை வேற போடல. அடுத்த வீட்டு பொண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போயிருக்கா பாத்தீங்களா? குடும்பத்தை 2ஆக்க வந்திருக்கா. இத சும்மாவே நாமளும் விடக்கூடாது. அவ இன்னைக்கு என்ன எத்தனை வெளில பஞ்சாயத்து கூட்டிட்டா கூட்டடா. என்ன நடக்கு நானும் பாக்குறேன். விடக்கூடாது. இன்னைக்கு அவ கொண்டையால அறுத்தணும், கோழிக்கீழ போட்டு நசிக்கிறோம். அவளெல்லாம் நாம யாருன்னு காட்டுவோம். அந்த வாயிலோட அவி நான் வாயிலோட வரேன். அந்த ஒருவன் எனக்குள்ள கருப்பு சிங்கத்தை வர சொல்லுங்க மாப்பிள்ள. இது எப்படி மாப்பிள்ள? என் புள்ள மானமே போயிருக்கு. எப்போதுமே ரொம்ப சோதிக்காத என் தரவல கூட. என்னது? என் புள்ள மானமே போயிருக்கு மாப்பிள்ள. உங்க பொண்டாட்டி மானமே போயிருக்கு. இருந்தாலும் இதை புள்ள விட முடியாது. கிங்ஸ் மாப்பிள்ள தான் இருந்தாலும் எப்படி இதை எப்படி விட முடியுமா மாப்பிள்ள? என் புள்ள மான போய் அழுது கதறிட்டு வந்துருதான். இல்ல நீங்க கருப்பு சிங்கம் எல்லாரையும் வர சொல்லுங்க. கருப்பு சிங்கத்தை வர சொல்லுங்க, நான் அவட்டு பேசிக்கிட்டேன். இல்லைன்னா பஞ்சாயத்தை கொட்டுங்க. ஊருக்கு மத்தியிலே பஞ்சாயத்தை வச்சுக்கிடுவோம். கருப்பு சிங்கத்தை வர சொல்லுங்க.